கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐசிசி T20 கிரிக்கெட் போட்டிகளில் நம்ம லீக் ஸ்டேஜில் மொத்தம் 75% வெற்றி வாய்ப்பை இதுவரைக்கும் தக்க வச்சுருக்கோங்கிறத சொல்லிவிட்டு சூப்பர் 8க்குள்ளே போயிடுவோம். சூப்பர் 8 சுற்றில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதக்கூடிய போட்டி. இந்தியா கடந்த 2023 ஒன்டே மேட்ச்சில் ஃபைனலில் தோற்றதுக்கு பழி வாங்குவாங்களா அப்படிங்கிற போட்டியாக இது கருதப்படுகிறது. அதனால் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குரூப் 1 போட்டியாக இருக்கிறது. இந்த போட்டிகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப பரபரப்பும் விறுவிறுப்புமாக இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியாவும் ஜெயிக்க வேண்டியது முக்கியம், இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது தான். இருந்தாலும் இந்திய வீரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் இவங்கெல்லாம் தங்களுடைய ஆட்டத்தை சிறப்பாக வெளிப்படுத்துவாங்கன்றது காண்பிக்கிறது. அதே போல் ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு மிச்சல் மார்ஸு, கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், மிச்சல் ஸ்டார்க்கு, ஆடம் ஜாம்பா, டேவிட் வார்னர், ஜோஷ் ஹேசில்வுட் இவங்கெல்லாம் அவங்களுடைய அணிக்காக பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங்கில் சிறப்பாக செயல்படுவாங்க. இருந்தாலும் இந்திய அணி ரிவெஞ்ச் எடுக்குமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. இந்தியாவுடைய உதயாதிபதி சேய் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் போராட்டம், சங்கடம் இருக்குது. அதுவும் கவிப்பு இருக்கிற வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நஷ்டம், சேதாரமும் இருக்குது. ஆனால் ரொம்ப நெருங்கி பக்கத்துக்கு வருது கவிப்பு. அப்போ நெருங்கி வர்றதுக்கு முன்பாகவே ஓரளவுக்கு போட்டி முடிஞ்சிடும். ஆனால் கஷ்டம், போராட்டம் நிச்சயம் இந்தியாவுக்கு இருக்குது. ஆஸ்திரேலியாவுடைய அதிபதி பார்த்திங்கன்னா புகர் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது நல்லது. அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சிறு அதிர்ஷ்டம், பாக்கியம் இருக்குது இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு. அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு இந்தியாவுடைய லாபாதிபதி மால் பார்த்திங்கன்னா நீச்சம் பெறுவது இந்தியாவுக்கு பெரும் பின்னடைவு. வெற்றி ஸ்தானாதிபதி கெட்டு போகிறார். வெற்றி ஸ்தானாதிபதி கெட்டு போகிறது ப்ளஸ் வெற்றி ஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறது இந்தியாவுக்கு சிறப்பில்லை. வெற்றியில் சின்ன குறைபாடு. ஆஸ்திரேலியாவுடைய லாபஸ்தானத்திலே மால் நீச்சம் பெறுவதால் ஆஸ்திரேலியாவுக்கு பெரும் பின்னடைவு. ப்ளஸ் லாபாதிபதியே பொன் விரயத்தில் போய் உட்கார்றார். அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப பரபரப்பாக போகும். ஏன்னா சேய் ஆஸ்திரேலியாவை நோக்கி வருது, மந்தன் இந்தியாவை நோக்கி வருது. சேய் அதிரடியை காட்டுவாங்க ஆஸ்திரேலியா. மந்தன் இந்தியா மேலே வர்றதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி ஒரு மந்தமான போட்டியாக, ஒரு பரபரப்போட ஒரு குறைந்தபட்ச ஸ்கோர்லேயோ இல்லை மற்ற ஏதாவது போகணும், இல்லை நல்லா ரன் அடித்தாலும் அவங்களும் அடிப்பாங்க அப்படிங்கிறதான் கணக்கு. இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு தோக்கிற மாதிரி வந்தாலும் குறைவான தோல்வி தான் இந்தியாவுக்கு வரும். ஆனாலும் இந்திய அணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இந்த போட்டியின் முடிவாக அடியேன் சொல்ல வர்ற விஷயமாக இருக்கிறது. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.